எங்க டீம் பேர் வந்து பிக் பேங் கூட்டுதி. இந்த டீம் பேர் ஒசூர் விஞ்ஞானி. டாஸ் போடணுமா இதுக்குல? ரைட் பா, டாஸ் போடுறோம்ப்பா. UFS ஓட அப்ரிவேஷன் என்ன? 1 2 3 4 யூனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ். சூப்பர், கிளாப் பண்ணுங்க. யூனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாமா? ஓகே, EMCP அப்ரிவேஷன். EMCP-யா? 1 2 சார் 3 4 கவுண்ட் பண்ணுங்க. சொல்றேன். எம்பெடட் மல்டிபிள் மெமரி கார்ட்ஸ். தப்பு. இங்க கொடுத்துருங்க, மைக் கொடுத்துருங்க. அப்படியே இங்க இதுதானே EMCP அவுட் கொடுத்துருங்க, மைக் கொடுத்துருங்க இந்த பக்கம். சார் சேம் क्वेश्चन ரிப்பீட் ஆகுது. நீங்க கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 கவுண்ட் பண்ணுங்க. 1 எம்பெடட் மெமரி புரோட்டோகால். தப்பு தப்பு தப்பு, முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே ஓகே, DPDM என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? 1 2 3 4 5 6 7 8 9 டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டேன். சொல்ல கரெக்டாக தூக்கிட்டாரு, கை தூக்கிட்டாரு. கொடுக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு இல்லை. டேட்டா ப்ளஸ் வந்து டேட்டா ஸ்டோரேஜுக்கு வந்து காப்பி பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது. டேட்டா மைனஸ் அப்போ டேட்டா மைனஸ் டவுன், நம்ம ஏதாவது ஃபோனில் இந்த சிஸ்டம் வந்து மொபைலுக்கு காப்பி பண்ணுறோன்னா அதுக்கு சொல்லலாம். ஓகே ஓகே, கிளாப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. சிபியூனோட பிராண்ட் நேம்ஸ் அட்லீஸ்ட் 3 சொல்லுங்க. சார் ஸ்னாப் டிராகன் வருமா உள்ளார? ஓகே ஓகே, நம்ம 3 நாள் சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாப் பண்ணுங்கம்மா. சார் சிம்ட்ரேல ரீசெட் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன வேலை செய்யுது? நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1 2 3 சிம்ட்ரேல வந்து மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ வர ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் என்ன ஆகுதுன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக சிம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அது வந்து உள்ள ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். தப்பு. ரீசெட் தப்புன்னு சொல்லிட்டாங்க. 4G 5G தப்பு. கொடுத்துருங்க, மைக் கொடுத்துருங்க, இங்கே கொடுங்க. பாருங்க, அவர் கேட்குற ஆர்வமாக கொடுங்க. நெட்வொர்க்கு அப்படியே வச்சுக்கிறதுக்காண்டி வைக்கிறது. அப்படியே வச்சுக்கிறதுனா அதாவது என்னன்னா பேண்ட் வித்துக்கு ஏற்ற மாதிரி 4G 2G அந்த இது மாறுது இல்லை சார், அதுக்கேற்ற மாதிரி அந்த நெட்வொர்க் அப்படியே வந்து வச்சுக்கிறது, ரீட்டைன் பண்ணிக்கிறது, அப்படியே வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. கரெக்டு தான், சூப்பர்மா, கிளாப் பண்ணுங்க. ஓகே, எஸ்பியூனோட ஃபங்க்ஷன் வேணும். சொல்லலாம். USB 3.1 எனேபிள் பண்ணுறதுக்கு, USB 3.1 எனேபிள் பண்ணுறப்போ 3.0வும் சேர்த்து எனேபிள் ஆகி டேட்டா வந்து சீக்கிரமாக முக்கியமான விஷயமே வரலையே. சார் ஒயர் ஸ்ட்ரீமிங் சூப்பர் சூப்பர் சூப்பர், கிளாப் பண்ணுங்கம்மா. 3 2 6 கேள்விக்கு 6 கேள்வி முடிஞ்சுது. அப்போ யார் ஜெயிச்சது? ஓகேவா சார், இது ரொம்ப பேசிக்கு, அதனால ரொம்ப பேசிக்காக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தியரியெல்லாம் போயிருப்போம், ஓரளவுக்கு தியரி உள்ளே போயிருப்போம். அதனால் தியரியிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஆனாலும் ஒரு கொஸ்டினுக்கு பதில் வரல. என்ன கொஸ்டினுக்கு பதில் வரல? EMCP என்ன? ப்ரோக்ராமர். இப்போ கரெக்டாக சொல்கிறீங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கு சின்னம்மா கொண்டுருவேன். சூப்பர், அவருக்கு ஸோ விஷயம் எதுக்கு தெரியுமா இதை பண்ணுறேன்? நான் ஸ்டிமுலேட் பண்ணுறேன் உங்களை. படிக்கணும், நீங்கள் படிக்கணும், வேறு வழி இல்லை. கண்டிப்பாக இதுக்கு மேலே வர்றது எல்லாமே டஃப்பாக இருக்கும். ஸோ தியரியெல்லாம் போகும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பர்மா. சேம் இந்த பர்ஃபார்மன்ஸை அடுத்து பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் அடுத்தடுத்த லெவல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஓகேவா? ஓகே சார். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CPU காம்படிஷனில் நாண்டு காம்படிஷன் நடக்கும். அதில் மைக்ரோஸ்கோப் ஒன்று ப்ரைஸாக கிடைக்கும்.